வெல்கம் டு இம்ரான் vlogs. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் vlogல நீங்க பாத்தீங்கன்னா பீச் போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் பாத்தீங்கன்னா சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா 2 பீச்சுக்கு பாத்தீங்கன்னா போக போறோம். அது இல்லாம ஒரு ஃபோர்ட்டுக்கு போக போறோம். எதுன்னு பாத்தீங்கன்னா உண்மையை யாருமே சொல்லலை. பசிக்குது அப்படியே பாத்தீங்கன்னா வந்துட்டு ரூம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ரீசெக் பண்ணிட்டு இதாயிருக்கும். இப்போ கிளம்பி பாத்தீங்கன்னா போய் புவா சாப்பிட்டுட்டு பிரியாணி போடுறாங்கன்னா சிக்கன் பிரியாணி போடுறாங்களா. இன்னைக்கே காலைல பாத்தீங்கன்னா 2 பீச் பாத்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோம். இது கோவாலாம் ஈவினிங்கு உங்களாம் நான் கேமரா எங்கே வச்சு பேசியிருக்கேன் இங்கே ஊன்னு காத்துறேன். சரி ஓகே கிளம்புவோம் வாங்க அப்புறம் அசிஸ்டன்ட் பொறுப்பு என்னடி சொல்ற என்னத்துக்கு வாங்க இருக்கான்னு தெரியல. ஏன் ப்ரோ ரொம்ப கஷ்டம் என்னன்னா சாப்பிட்டுட்டீங்க ரூமுக்கு நடக்கிறது தான். அந்த நெட்டுலேருந்து இந்த நெட்டுக்கு கிட்டத்தட்ட இதுவே 500 மீட்டர் வரும் போல். அது போக இருந்த 2ஆவது மாடி ரூமை போய் 3ஆம் மாடியில் போட்டுருக்கு இந்த தத்திரியும். எங்கடா போனோம்? ஓ இன்னும் போகணுமா? என்ன தம்பி இங்கே அவ்வளோ இடம் இருக்குது, அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ காட்டுறோம் முடியலைங்க. இதுவே இதோட 2ஆவது வாட்டிங்க. இந்த நடக்கிற குரூப் இந்த மாடி ஏரியாங்களுக்கும் செத்துறேன். ஆமா அது ஒரு மாடி வினோதமா கிராஸ் இருக்கு. இதுதான் எங்களோட கட்டடம். கீழே ஃபுல்லாக நேக்கா கேர்ள்ஸ் கொடுத்துட்டாங்க, மேலே ஃபுல்லாக வழக்கம் போல் இந்த ஆடுகள் தான் பள்ளி ஆடுகள். ஓ மேலே இது ரொம்ப பள்ளி. ஏய் ரூம் சாவி ஆட்டம் இருக்கு. ரூம் சாவி ஆட்டம் இருக்கு. என்னடா போறோம்னு சொன்னோன்னே இப்படி மறுபடியும் மேலே போறேன்னு யோசிக்காது. இன்னும் பாதி பேர் சாப்பிடவே இல்லை. நாங்கள் தான் லேட்டுன்னு நினச்சா எங்களோட லேட்டாக பல பேர் இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு முடிக்கிற கேப்பில் நாங்கள் போய் ஏசி கார் வாங்கிட்டு வரலான்ட்டு ரியல் ஃபீல் ஆஃப் டூர் ஞாபகம் இருக்கு. வேற லெவல் எல்லாருக்கும் ஒரே பஸ் ஏற்றிட்டோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிலோமில் இருக்க இந்த ஃபோர்ட் அக்கௌண்ட் வந்திருக்கோம். ஓகே என்ட்ரி டிக்கெட்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு உள்ளே போக வேண்டியதான். இங்கே போய் என்ட்ரி டிக்கெட் வாங்கிக்கலாம். என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ளே போவோம். அவங்க ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது, கணத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மாவை பார்த்து உனக்கு கணத்துல பிடிச்சி கொடுத்தாங்க என்ன ஆகும்? ஓ வயசுக்கு அந்த பிள்ளை கில்லு. இந்த ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா டபுள் டெக்காக இருக்கும். அப்பர் ஃபோர்ட்டு லோயர் ஃபோர்ட்டு அப்படின்னு இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சங்கமம்னு சொல்லுவாங்க. தீபகற்பம் ஏதோ ஒன்று அரேபியன் சீயோட தீபகற்பகம். ஏன்னா இது வந்து எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரேபியன் சீ வந்து போர்ச்சுகீஸ்லேருந்து என்ன ஜாமா பண்ணுறாலும் சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா இது. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடுது, இந்த கோவா ஓடுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காண்டி. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த டச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்க. என்ன சார் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹிஸ்ட்ரி சொல்லிட்டேன். அப்படியே பாருங்க சுற்றி இந்த அகலி எங்கடா இங்கே காணும். அப்புறம் இங்கே இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஆளுக்கு 25 ருபீஸ். ஒன்றும் இல்லை, இதை கிழிச்சு பார்த்தீங்கன்னா தந்துட்டாங்க உள்ளே போகிறதுக்கு. இப்படி சுற்றி பார்த்துட்டு வரணும் போல். ஹிஸ்டாரிக்கல் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நாளைக்கு போவோம். கோவாவில் இருக்க முக்கியமான இடங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா இந்த லைட் ஹவுஸ்
எங்கடா காலேஜ் வரீங்க? எங்க ஆத்துல என்னோட கோவா பாரு எம்மா பிரம்மாண்டமா இருக்கு. 16th செஞ்சுரியில கட்டினது. அது மட்டும் கிடையாது, எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. The lighthouse leads to the top portion of the fort. An open flat square consists. இந்த இதோட இது வரைபடம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ், நம்ம என்ட்ரி இப்படி வந்தோம், அந்த பார்த்து மேலே பார்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு வருவோம். நம்ம கிளாஸ் கரையெல்லாம் எங்கிட்டு போனாங்கன்னே தெரில. எங்கிட்டா போனாங்க அவங்க? சுனில் எங்கடா? இந்த அப்படி மேலே ஏறுறோம், அங்கே போகிறோம், ரேம்பில் ஏறுவோம். இங்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பீச் தெரியும். பீச்சும் அந்த இந்த வாட்டரும் கலக்கிறது, ரிவர் வாட்டரும் கலக்கிற இடம் தெரியும். சூப்பர் வியூ காய்ஸ், பாருங்க அழகான வியூ. இந்த இடத்தோட பேர் கேண்டிலோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேண்டிலோம். அப்புறம் சிக்கிரியம் பீச். எல்லாமே எங்களோட சார், அமெரிக்கன் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ். Yes. American College professors and எல்லா ஹவுஸும் நம்ம தான். now we are exploring Aguada Fort. Aguada. நான் சொன்னேன்ல இது பீச்சும் அப்புறம் ரிவர் வாட்டரும் கலக்கிற இடம் அந்த இருக்கு பாருங்க. இது ஃபுல்லா அரபிக் கடல். ரிவர் அந்த ரிவர் அந்த எப்படி இருக்கு பாருங்க. அரபிக் கடல்ரா. எப்படி தெரியுது வட்டி அவனுக்கு? யாருக்கு? கண்ணு தெரியுதா தம்பி? நான் கை காட்டல இல்ல. எனக்கு தெரியல, கை காட்டுறாங்களா? கை காட்டுற குச்சிடா அவ்வளவு. குச்சிலடா. நம்ம காமிச்சு ஓடி வாடா. காசு அழகா. எவனே வாட்டறோம். ஓகே நல்லா. இதாண்டா வைகிடாமா. வைகிடாமா? அந்த பழனி இந்த இருக்கு. முருகன் கோயிலா? ஏய் திருச்செந்தூர் இந்த இருக்குடா. ஏய் தூத்துக்குடி எங்கடா இருக்கப்ப? தூத்துக்குடி எங்க மாப்ள? அந்த தனி ஐலாண்ட் கூமாபட்டிடா. கூமாபட்டி தெரியுது இந்த பக்கம். மாப்பிள மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தெரியுது மாப்பிள? அம்மா மீனாட்சி வேற லெவலு. மேலே போய் லைட் ஹவுஸ் பார்க்க டைம் இல்லை, க்ளோஸ் ஆக போகுது. நம்ம போய் ஜெயிலை பார்த்துட்டு வருவோம். இது ஆக்சுவலாக ஜெயிலாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன எங்க போட்டி நடக்கிற இடமா? இந்த அதாவது அனிமல்ஸ்க்குள்ள போட்டு நடக்கும் தெரியுமா? இல்ல ஜெயில் கதிக்குள்ள போட்டு நடக்கும். அந்த இடம் இல்லடா இது. திறந்து விடுற இடம். எனக்கு தெரிஞ்சு ஜெயிலுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க அப்படியே காமிக்கிறேன். எல்லாமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஜெயில்ல ரூம்னு நினைக்கிறேன். சரி டிராபிக் பஸ்ஸும் நடந்துச்சு. அதாவது ரூம்ல போய் எக்ஸ்பிளைன் பண்றோம். ரூம்ல போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், சும்மா சொல்றேன். என்ன லைட்டா சின்ன பல பிரச்சனைகள் டிராபிக்ல நடந்துச்சு. டிராபிக்ல ஒரு கார் அடிச்சோம், ஒரு ஸ்கூட்டியை கையோட தூக்கணும். பஸ்ஸுக்காரர் பையன் லைட்டா ஏன்னா அவருக்கும் வேற வழி இல்லை. இந்த பக்கமும் ஃபுல்லா லாக் ஆகி நிற்கிது, இந்த பக்கமும் ஃபுல்லா லாக் ஆகி சுத்தி லாக் ஆகி நிற்கிது. ரிவர்ஸ் எடுக்கும் போது கார்ல டச்சக்கு முன்னாடி போகும்போது பைக்கு தூக்கிருச்சு. ஆமா, அதுல ஒரு சிங்க பெண்மணி ரெண்டு இது பண்ணாங்க. நாங்களும் கத்துறோம் ஒன்றும் பண்ண முடியல. பெரிய சம்பவங்கள்லாம் எதுவும் ஆகல, சின்ன சின்ன சம்பவங்கள் தான். பரவாயில்ல. இதுவுமா இருந்திருக்கு, அடைச்சிருக்காங்க. இப்ப அடைக்கல, அந்த காலத்துல அடைச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரூம்ஸ் அந்த அனிமல்ஸ் போட்டி நடக்கிற இடம் இது இல்லடா. இது எதுக்கு இவ்வளவு பெருசு? அது இப்ப கட்டிருக்காங்க தெரியும் பார்த்தா. பழசு தான்டா, பெயிண்டிங் தான்டா அடிச்சிருக்காங்க. பாப்போம், மோஸ்ட்லி அது நம்ம ஜெயில இருக்கணும். அப்புறம் ஓகே கிளம்பலாம். ஹிஸ்ட்ரியில் அவங்க சொல்லிப்பேன் டச்சு கட்டின இது ஃபோர்ட்டு. ஏய் வாங்க வாங்க வாங்க.
எல்லாம் கண்டுக்காதீங்க vlogல நாங்கலாம் ஜாயின் ஆயிட்டோம். உங்களோட vlogல நாங்க ஜாயின் ஆயிட்டோம். ஃபுல்லா இந்த வீடியோல மேல போய் சாவு சார் गाइस பாத்தீங்கன்னா இவரே எங்க சாமையா ஆமாங்க ஐயா கணக்கு வாத்தியார் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் HRM கிராப் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இம்பாக்ட் பாடத்தோட இம்பாக்ட் ரைட். பாத்தீங்களா சார் சொல்லி கொடுத்து எவ்வளவு தூரம் மைண்ட்ல நிக்குதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் பண்ணணும். எல்லாமே மொட்டையா